ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ்லாம் வருதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பீரியட் மாதிரி வருது. ஸோ இது பீரியடு தானா, இல்லை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிறத டவுட்ஸ்லாம் நிறைய பேர்த்துக்கு வரும். ஓகேங்களா? இது ஓனாக எனக்கு இருந்த சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. எனக்கு இதே போல் இருந்தது. ஸோ அதனால் நம்ம வீடியோவை போட்டுடலாம். இது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கனாலேயே நம்ம போட்டாச்சுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இல்லை பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பீரியடுக்கும் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கும் நிறைய பேர் வித்தியாசம் எல்லாமே போயிடுவாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பீரியட் டேட் தள்ளி போய் இருக்கலாம். இப்போ 30 நாள் நம்ம பீரியட் ஆகிறோன்னா 35 நாளில் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளீடிங் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதனால் நம்ம ஓகே நம்ம பீரியட் தான் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அதனாலேயே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்ல போனோம். நம்ம 35 நாளுக்கு அப்புறம் இல்லை 40 நாள் இல்லை 2 மாதத்துக்கு அப்புறமா கூட நம்மளுக்கு ப்ளீடிங் கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும். அது எதனால் இது எல்லாத்துக்குமே ஆகுமா அப்படின்லாம் இல்லைங்க. ஒரு சில பேர்த்துக்கு நடக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கரு இருக்குது பார்த்திங்களா, கரு கருக்குழாயில் போய் இருந்து கர்ப்பப்பைக்குள்ளே போய் செலுத்தும் போது அப்போ நம்மளுக்கு லைட்டாக ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் நம்மளுக்கு லைட்டான ப்ளீடிங், அதாவது அது பார்த்திங்கன்னா ரொம்ப சிவப்பு கலரில் இல்லாமல் ஒரு செம்மண் கலரில் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு யாரும் நம்ம பீரியட் ஆகிட்டோம் அப்படி கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே சேஞ்ச் தெரியும். ஓகேங்களா? கண்டிப்பாக. ஓகேங்களா? இதை வச்சு யாரும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். இதில் எத்தனை நாள் கழிச்சுலாம் நமக்கு வரும்னு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா 31, 32 இந்தமாதிரி டேஸில் இருக்கும். நம்மளுடைய கரு உருவாயிடுச்சுன்னா அந்த கருக்குழாய் இருக்குங்களா, கருக்குழாயில் 3 டேஸ் இருக்கும். அந்த கருக்குழாயில் 3 டேஸ் இருந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே போகும் கரு. ஓகேங்களா? அந்த டைமில் தான் நம்மளுக்கு இந்தமாரி பீரியட் லைட்டாக படுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு யாரும் பீரியட் ஆகிட்டீங்க அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். இது ப்ரெக்னென்ட்டுக்கான அறிகுறி தான். ஓகேங்களா? இது எனக்கும் இந்தமாரி சிம்டம்ஸ் நான் இருந்தது. ஃபஸ்ட்டில் நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டிப்ஸ் தான். ஓகேங்களா? இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு இந்தமாரிலாம் நடக்குது. ஓகேங்களா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எல்லாமே இதுமாரி இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் நடக்கலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சில பேருக்கு இந்தமாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு யாரும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். அதனால தாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய 22 நாள்லேருந்து நம்மளுக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ்லாம் தெரியும். நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது சின்ன சின்ன சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதே நம்ம ஒரு வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அது யாராச்சும் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள். கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ப்ளீடிங் ஆனால் நம்ம கர்ப்பமாக இருக்க சான்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு டைம் ஒரு ட்ராப் படுது, நாளைக்கு ஒரு ட்ராப் படுது, அடுத்த நாள் ஒரு ட்ராப் படுது, தினைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இருந்தாலும் நான் பீரியட் தான் அப்படின்னு யாரும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கவே வேண்டாம். நம்ம இப்போ ரத்தப்போக்கு கொஞ்சம் அதிகமாக போனால் மட்டும்தான் பயப்பட தேவையே. லைட்டாக பட்டால் எந்த ஒரு பயமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதிகமாக இருக்கும் பட்சத்துலேருந்து நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். லைட்டாக இருக்கும்போது நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் கார்டு வச்சு செக் பண்ணிக்கலாம். அதில் 2 கோடு உங்களுக்கு காமிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.